வணக்கம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டு நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. அதோட சில விளக்கங்களோடு நான் என்னோட நேயர்களுக்கு சில புரிதலை செய்யணுங்கிறதுக்காக வேண்டி இதை சொல்கிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்போ ஜோதிடம் என்று எடுத்துக்கொண்டால் முக்கியமான 5 விதமான விஷயங்களில் தான் அந்த ஜோதிடம் நிற்கிது. இதைத்தான் நம்ம பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாங்கம் என்பது 5 விதமான நிலைகளை சுட்டி காட்டக்கூடியதற்கு பெயர் பஞ்சாங்கம். ஹிந்தியில் பார்த்திங்கன்னா பாஞ்ச் அப்படின்னா 5. அந்த 5 என்னன்னு கேட்டிங்கன்னா நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம். இந்த ஜோதிடத்தில் இந்த 5ம் விளக்கவே முடியாது. இது இல்லாமல் ஜோதிடம் இல்லை. இது எல்லா இடத்துலையுமே இந்த 5 சமாச்சாரங்களும் கூடவே வரும். இப்போ நாள் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கே தெரியும், திங்கள், செவ்வாய், புதன், வியாழன்னு சொல்லக்கூடிய வாரத்தின் 7 நாட்கள். அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் வரக்கூடிய நட்சத்திரம், நாளுக்கு பின்னாடி நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தன்றைக்கு வரக்கூடிய திதி, அந்த திதி என்று வரக்கூடிய கரணம், யோகம். இதில் நம்ம இன்றைக்கி பேச போகிறது கரணம் என்று சொல்லக்கூடியதை பற்றி பேச போகிறோம். நிறைய பழமொழிகளே சொல்கிறாங்க. கரணம் தப்புனா மரணம் உண்டு அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கரணம் என்று சொல்லக்கூடியது ஒரு ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நாள் அன்னைக்கு எந்த கரணத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்களோ அந்த கரணநாதன் என்று சொல்லக்கூடியது, அந்த கரணத்திற்கு கூடிய கிரகம், அந்த கிரகத்தின் வலிமை, அந்த கிரகம் ஆட்சி படுகின்ற நிலை, அல்லது இப்பொழுது இன்றைய தேதிக்கு நீங்கள் 40 வயது, 50 வயது, 10 வயது, இப்போ எந்த வயதில் இருந்தாலும் என்ன திசை நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த திசை இந்த கரணநாதனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறா இப்படிங்கிறத வச்சு சில ஏற்றத்தாழ்வான சுப செய்திகள், யோகங்கள் இதெல்லாம் நடக்கிறத பார்க்குறது உண்டு. இந்த பரிகாரம் பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கொள்ளுகிற போது கூட பெருசாக கோயில் குளங்களுக்கு போகிறீங்க, நம்பிக்கையின் அடிப்படையில் தெய்வாம்சத்தில் போய் வர்றீங்க, அதெல்லாம் கூட உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் கொடுத்த கொடிப்பனைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆனால் இந்த கரணநாதன் என்று சொல்லக்கூடிய கிரகத்தை நீங்கள் ஊக்குவிக்கிற போது அது சம்பந்தப்பட்ட கிரகத்தின் அந்த கரணநாதன், அதே போல் கரணத்திற்கு வரக்கூடிய விலங்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பவகரணம் அப்படின்னு சொல்லுவோம். நான் இப்போ உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். பவகரணம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பவகரணநாதன் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான். அந்த பவகரணத்தின் விலங்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சிங்கம். இப்படி இந்த 11 கரணத்திற்கு இதில் இன்னொரு முக்கிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளெல்லாம் ஒரு திதி இருக்கும். ஆனால் அந்த திதியில் பாதி நேரம் இந்த கரணங்கள் வரும். அப்போ ஒரு நாளைக்கு 2 கரணங்கள் வந்துட்டு போகிற மாதிரி அந்த அமைப்புகள் இருக்கும். இதில் 11 கரணங்கள் உண்டு. அதுதான் சொல்லுவாங்க பவகரணம், பாலவகரணம், கௌளவகரணம், தைதுலகரணம், கரசைகரணம், வணிசைகரணம், பத்திரைகரணம், சகுனிகரணம், சதுஷ்பாதம், அதே மாதிரி நாகவம், கிம்ஸ்துக்கினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 11 கரணங்களுக்கும் கிரகங்களின் ஆதிக்கம் இருக்கும். இதை நம்ம ஒவ்வொன்றா இப்போ பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு முதல் கரணமாக வரக்கூடியது பவகரணம். இந்த பவகரணம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே சிங்கம் தான் அந்த கரணத்தோட விலங்கு அல்லது அந்த அம்சம்னு அர்த்தம். இந்த பவகரணத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் செவ்வாய். அப்போ இந்த பவகரணத்தில் பிறந்தவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் கொஞ்சம் எதையுமே நானாச்சு, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும் என்று சொல்லக்கூடிய அந்த சிங்கம் போல கொஞ்சம் மமதை கலந்த, அசட்டு துணிச்சலான, இப்படிப்பட்ட கொள்கை குணம் கொண்ட ஒரு வெற்றி வீரராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. இதில் இந்த பவகரணத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை குறிப்புன்னு நம்ம சொல்லணும்னா, இந்த பவகரணத்தில் பிறந்தவர்கள் அசட்டு துணிச்சலில் வேலை பார்க்கக்கூடாது, நம்பிக்கையின் பேரில் வேலை பார்க்கக்கூடாது, படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது. நீங்கள் சொந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், இல்லை நீங்கள் பெரிய அதிகாரியாக வேலை பார்த்துட்ருக்கலாம், இல்லை பெரிய லெவலில் ஏற்றுமதி இறக்குமதி ஏதோ ஒரு பெரிய லெவலில் வாழக்கூடியவங்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்யக்கூடாத ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அம்சம் என்னன்னு கேட்டால், நம்பிக்கையின் பெயரில் செயல்படுவதை விட்டுவிட வேண்டும். அசட்டு துணிச்சலாக இருக்கிறத விட்டுடுங்க. அதே போல் இந்த பவகரணத்தில் பிறக்கிறவங்களுக்குன்னு சில தொழில்கள் ரொம்ப பிரமாதமாக ஒத்து வரும். இப்போ நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு வர்றவங்களே நான் பிஸ்னஸ் பண்ணணும் சார், என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குற போது லக்னத்திற்கு 10ஆம் இடம், லக்னத்திற்கு 4ஆம் இடம், உழைப்பை கொடுக்கக்கூடிய 6ஆம் இடம், இவைகளை வைத்துக்கொண்டு இந்த
கரணம் என்று சொல்லக்கூடிய அம்சத்தையும் பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு சொல்ல போகிற அவர் செய்ய வேண்டிய தொழில் உங்களுக்கு கச்சிதமாக சேருவதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த பவகரணத்தில் பிறந்தவங்களுக்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பவகரணத்தில் பிறந்தவங்க மிலிட்ரியில் இருக்கிறத பார்க்கலாம், போலீஸ் துறைகளில் இருக்கிற பார்க்கலாம், வசதிகளோடு பெரிய படிப்பு படித்து வந்த IAS அதிகாரிகளை பார்க்கலாம், சட்டத்துறை நிபுணர்களை பார்க்கலாம், மருத்துவத்துறைகளில் கோலோச்சக்கூடியவர்களை பார்க்கலாம். அதே போல் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், அது கெமிக்கல் பிஸ்னஸோ, பெட்ரோல் பிஸ்னஸ், பெட்ரோல் டீசல் ஆயில் கேஸு, பட்டாசு தொழிற்சாலை, தீப்பெட்டி தொழிற்சாலைகள், இப்படிப்பட்ட நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களை பார்க்கலாம். செவ்வாயின் அம்சமாக இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் தொழில் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும். அது மாதிரி செங்கல் சூளை வச்சுருப்பாங்க. ஜோதிட ஆராய்ச்சி பண்ணுறவங்க கூட நிறைய பேர் உண்டு. இன்னும் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இயந்திரங்களை இயக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் இந்த பவகரணத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே அவங்களுக்கு பின்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த பவகரணத்தில் பிறந்தவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் அந்த கரணநாதன் கொஞ்சம் டியூன் ஆகி உங்களுக்கு கொஞ்சம் நல்லது செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவகரணத்தில் பிறந்தவங்க அத்தனை பேருமே ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை விடாது பிடிச்சிக்கணும். நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களுடைய அடிப்படையாக நீங்கள் மனமுருகி அங்கே மனசுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளக்கூடியது லட்சுமி நரசிம்மரை நீங்கள் கட்டாயம் பிடிச்சிக்கணும். அதுபோல் காளியம்மன் வழிபாடு என்பது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது ரெண்டுமே சிங்க வாகனம் சம்பந்தப்பட்டது இல்லையா? அப்போ பவகரணத்தோட விலங்கு என்ன சொன்னோம்? சிங்கம்னு சொன்னேன். இந்த சிங்க சம்பந்தப்பட்ட சிங்க வாகனம் சம்பந்தப்பட்ட இந்த லட்சுமியனையும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரையும் வழிபட்டு வருகிற போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏதாவது தானங்கள் பண்ணி இதில் இன்னும் கொஞ்சம் சிறப்பு பெறலாமான்னு கேட்டிங்கன்னா, இந்த பவகரணத்தில் பிறந்தவங்க கோயில் திருவிழாக்களுக்கு போனீங்கன்னா, குடமுழக்கு நடக்கிற இடத்துல, கும்பாபிஷேகம் பண்ணுற இடத்துல, இப்படிப்பட்ட இடங்களில் அந்த கோயிலுக்கு தேவைப்படுகின்ற பூசை சாமான்கள் வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்கலாம், உழவார பணி செய்து கொடுக்கலாம். இப்படியெல்லாம் செய்கின்ற போது நீங்கள் எந்த ஜாதகத்தில், எந்த நட்சத்திரத்தில், எந்த திதியில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் 4, 10, 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்து கொண்டிருந்தாலும் இந்த பவகரணம் என்று சொல்லக்கூடியதில் பிறந்த நீங்கள் இந்த கரணநாதனையும் கரணம் சம்பந்தப்பட்ட விலங்கினத்தையும் அதே போல் தெய்வ வழிபாடு, இந்த தொழில் ரீதியாக என்ன பண்ணணுங்கிற விஷயங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஈஸியாக வெல்லுகிற பாதைக்கு போகக்கூடியதாக இருக்கும். இதை செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும், நம்புங்கள்.